विश्वरावाय विश्वसिद्ध्यान्तकेतवे विश्वेश्वराय विश्वाय गोविंदाय नमो नमः। विज्ञानरूपिये परमानंदरूपिणे कृष्णाय गोविनादाय गोविंदाय நமோ நம. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவாசு வருடம் வைகாசு மாதம் 14ஆம் தேதி 28/5/2025 புதன்கிழமை. இன்றைய திதி திருதியை துவியை. இன்றைய துவி திதி இரவு 1:55 வரை. பிறகு திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் இரவு 12:39 வரை. பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் பூஜ்யம், சித்த யோகம், சந்திர தரிசனம், சுபமுகூர்த்த நாள். நண்பர்களே, இன்று அக்கினி நட்சத்திரம் நிறைவு பெறும் நாள் இரவு 8:48 நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் அவர் சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம். நண்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, மக நட்சத்திரம் சிம்ம ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் சற்று கவனம், நிதானம், பொறுமையுடன் இருக்க வேண்டும். வீண் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். பக்குவமாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். புதியதாக எதை தொடங்கினாலும் அதில் சில சிக்கல்கள் வரும். முதலீடுகள் சில எதிர்பார்த்த வரவு வராமல் தடை ஏற்படும். சுய தொழில் செய்பவர்கள் அல்லது ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்களை ஏற்படுத்தும். கவனமும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக மிக நல்லது. பரணி, மேசம், பூரம், சிம்மம், போராடம், தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். நன்மை வந்து சேரும். ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார நிலை மேன்மை அடையும். வீட்டுக்கு வேண்டிய பொருள் சேர்க்கை அல்லது தனதானியம் கைவந்து சேரும். தடைப்பட்ட காரியம் ஜெயமாகும் நாள் இன்றைய நாள். கிருத்திகை மேசம், ரிஷபம், புத்திரம், சிம்மம், கன்னி, உத்திராடம், தனுசு, மகரம் ராசியில் பிறந்த நண்பர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனம், எச்சரிக்கை தேவை. வீண் மன உளைச்சல், சிறு சிறு உடலில் ஏதாவது காயம் ஏற்படுதல், மன சிக்கல்கள், உடன் இருப்பவர்களால் மன சங்கட்டம். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம், நிதானம், பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லது. நண்பர்களே, இன்றைய மிருகசீரிஷம் ரிஷபம், மிதுனம், சித்திரை கன்னி, துலாம், அவிட்டம் மகரம், கும்பம். பொறுமையுடன் இருந்தாலே காரியம் ஜெயமாகும். வீண் வாக்குவாதம் பிரச்சனைகளை தூண்டும் என்பதனால் சற்று பொறுமை, நிதானத்துடன் கவனமுடன் இருந்தால் காரியம் மெதுவாக அதுவாகவே சில நன்மைகளை தரும். திருவாதிரை மிதுன ராசி, சுவாதி துளாராசி, சதயம் கும்பராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை, பொருள் வரவு, மன திருப்தி ஏற்படும் நாள். ரோகிணி ரிஷபராசி, அஸ்தம் கன்னிராசி, திருவோணம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும் நாள். மிகவும் உயர்ந்த ஈடுபாடு, எடுத்த காரியத்தில் வெற்றி, மனமகிழ்ச்சி, பொருளாதார நிலை மேன்மை, எதிர்பார்த்த சில உதவிகள் அல்லது வரவுகள் வந்து மன திருப்தி ஏற்படுத்தும் நாள். புனர்பூசம் மிதுனம், விசாகம், துலாம், உத்திரட்டாதி, பூரட்டாதி, கும்பம், மீனம். இந்த 3 நட்சத்திரங்களும் 2 ராசியில் கலந்திருக்கும். புனர்பூசம் மிதுனத்திலும் கடகத்திலும், விசாகம் துளாராசியிலும் விருச்சிக ராசியிலும், பூரட்டாதி
கும்பராசியிலும் மீனராசியிலும். அவர்கள் எதிர்பார்த்த சிக்கல்கள் தீர்வு கிடைக்கும். நேற்றைய நாளில் எதிர்பார்த்தது தடைப்பட்ட காரியம் இன்றைய நாளில் ஜெயமாகும். நேற்று எதிர்பார்த்தது சில வகையில் மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் இன்றைய நாளில் அது நிறைவேறும். மன திருப்தி, சாந்தம் ஏற்படக்கூடிய நாள். பூசம் கடகராசி, அனுசம் விருச்சிக ராசி, உத்திரட்டாதி மீனராசியில் பிறந்தவர்கள் பொறுமை, நிதானம், பக்குவம் தேவை. உடன் இருப்பவர்களால் அல்லது வீட்டில் உள்ளவர்களால் சில மன உளைச்சல்கள், சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் வேலை செய்யும் இடத்தில், உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் பயணத்தின் போது மிகவும் கவனமுடனும் பொறுமையுடனும் தன் பொருளை பாதுகாப்பதில் தானே கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. ஆயில்யம் கடகராசி, கேட்டை விருச்சிக ராசி, ரேவதி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சு, மன சந்தோஷம், இன்பம் கிடைக்கும். இனிமையான நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.